அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று தமிழக முதல்வராக 17வது முதல்வராக பதவியேற்கும் திரு விஜய் அவர்களுக்கு எங்களது சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு தினசரி தினப்பலன் பாருங்க, லைவ்ல வாங்க. லைவ்ல உங்களோட சுயஜாதகத்துக்கான பலன் சொல்லப்படும். லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது உங்களுக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா 10/5/2026 பராபவ வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி, பைரவருக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்று மாலை ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. ஆனால் அஷ்டமி பார்த்தீங்கன்னா பகல் 3:01 முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு நவமி திதியாக இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம். மறுநாள் காலையில் அதாவது பின்னிரவு 12:50 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதயம் நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:44க்கும் சூரியன் மறைவு மாலை 6:25க்கும். நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை 4:50 6:25 வரைக்கும் இருக்குது. இது பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம். யமகண்டம் பகல் 12:05 1:40 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா பகல் 3:15 4:50 வரை. அவிட்ட நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா பூ முடிக்க, பெயர் சூட்ட, காது குத்த, கல்வி துவங்க, வெளிநாடு பயணம் போக, தாலி செய்ய, மருந்துண்ண, தானியம் வாங்க ஏற்ற ஒரு நாள். அஷ்டமி திதியில பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது, தானியம், இடம், சிற்பம் சம்பந்தமான விஷயங்கள், பெண்களுக்கு உண்டான ஆடை, ரத்தினங்கள், நகைகள் செய்யறதுக்கான விஷயங்களுக்கு ஏற்றது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்கு குழப்பம், ரிஷப ராசிக்கு வரவு, மிதுன ராசிக்கு பெருமை, கடக ராசிக்கு தெளிவு, சிம்ம ராசிக்கு எதிர்ப்பு, கன்னி ராசிக்கு பணிவு, துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சிக ராசிக்கு நலம், தனுஷ் ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு உயர்வு, கும்ப ராசிக்கு நிறைவு, மீன ராசிக்கு பிரீத்தியா இருக்கு. நாளை சிறப்பாக கொண்டு போறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் நாளை சிறப்பாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நாளை மகிழ்ச்சியா இருங்க. இப்ப ராசி பலன்ல முதல் ராசியான மேஷ ராசிக்கு, அதாவது இன்று சந்திரன் பார்த்தீங்கன்னா மகர ராசிலையும் கும்ப ராசிலையும் இருக்கிறனால அதிர்ஷ்டம் தரும் 2 ராசிகளில் முதல் ராசியாக மேஷ ராசி இருக்குது. இன்று நல்ல ஒரு வளர்ச்சியும் சந்தோஷமும் நிறைவும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழில் விஷயமா லாபங்கள் அதிகமாகலாம். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க மூலியமா ஆதரவுகளோ, தொழில் செய்கிறவங்களுக்கு உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் இருக்குது. மறைமுகமாக இருந்த பகைகள் குறையும். வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ரொம்பவே ஆறுதல் அளிக்கிற மாதிரி இருக்கும். ஆன்மீக பயணம் போகிறதுக்கான திட்டங்கள் தீட்டுறதுக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட தொழிலையும் சரி வேலையிலையும் சரி சிறப்பாக வேலைகளை செய்வீங்க. வேலையில் உங்களோட முயற்சிகளுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். சிறப்பான நாள். உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. திட்டமிட்டு செயல்களை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி குறித்து தொணக்கூட திட்டமிடுற நாளாக இருக்குது. அதனால 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும் அனுனிமும் அதிகமாகிற மாதிரி இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். காதலர்களுக்கும் இது ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. சிறப்பான நாளாக இருக்குது. ஜாலியாக இனிமையான தருணங்களை அனுபவிங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்கும். உங்களோட பணத்தை சேமிக்கிற நிலை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. புத்திசாலித்தனமாக பணத்தை சேமிப்பீங்க. பணம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆற்றலும் உறுதியும் தன்னம்பிக்கையும் நாள் முழுக்க சிறப்பாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவலையோட ஆரம்பித்து மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பாதிப்புகள் பெருசாக இருக்காது. கலவையான நாள். அதனால் எது நல்லது எது கெட்டதுன்னு சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள்
காலையிலலாம் நினச்ச காரியங்கள் நிறைவேறதில் கொஞ்சம் தடை தாமதங்கள்லாம் இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. வீண் விரயங்களும் ஏற்படலாம். வியாபார விஷயமா பயணங்களால் கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எதிர்பாராத உதவியால் பண பிரச்சனைகள் குறையும். மாலைக்கு மேலே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்று காலையிலலாம் உங்ககிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கும். பிரார்த்தனையில் ஈடுபடுறது நல்லது. அதே நேரம் மனசை தெளிவாக வச்சுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது. அது வெற்றி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சுபகாரிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மதியத்துக்கு மேலே முயற்சி செய்கிறது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். மதியத்துக்கு மேலே உங்ககிட்ட நல்ல ஒரு வளர்ச்சியும் உற்சாகமும் நிறைவாக இருக்கும். சந்தோஷத்துக்கு ஏற்ற ஒரு நாளாக மாறும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் இன்று அதிகமாக தான் இருக்குது. காலையிலேயே போய் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தொழிலில் கவனமாக பார்த்து செய்கிறது வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் பலன்கள் பெருசாக காலையில் எதிர்பார்க்க முடியாது. மதியத்துக்கு மேலே சாதகமான பலன்கள் உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள காலையில் கொஞ்சம் கோவப்படுற மாதிரி கொஞ்சம் பதட்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாலையில் சில பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சு 2 பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. மாலையில் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் காலையிலலாம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. கையில் இருக்கிற பணம்லாம் செலவாகிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாள். மாலையில் எதிர்பாராத தனவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சேமிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி மற்றும் கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக வருத்திக்காதீங்க. கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கவலையிலிருந்து வெளியில் வர்றதுக்கும் தெளிவுகள் ஏற்படுறதுக்கும், ஆனால் பிரச்சனைகள் பெருசாக குறையும். அது கொஞ்சம் பாதிப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சுமூகமாக நாளை கொண்டு போக இன்றைய நாளை நிதானமாக கையாளுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. அடுத்தவங்க கிட்ட கோவப்படாதீங்க. இன்று குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் காலையிலலாம் மனசில் கவலைகள் வருத்தங்கள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதமாகும். மதியத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் சந்திராசிரமம் இருக்குது. அதனால் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முக்கிய முடிவுகளோ எடுக்கிறத தள்ளி வைக்கிறது நல்லது. பயணங்களை தவிர்க்கிறதும் நல்லது. இன்று உங்கள் மனசுக்குள்ள காலையிலேருந்து ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது. பிரார்த்தனை செஞ்சு நாளை தெளிவாக மாலைக்கு மேலே கொண்டு போங்க. காலையில் எந்த ஒரு புது விஷயமோ முக்கியமான விஷயமோ செய்யாமல் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகள் அதிகமாக தான் இருக்குது. தொழிலையும் சரி கொஞ்சம் லாபம் குறையிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு வருத்துகிற மாதிரி இருக்கும். கீழே வேலை செய்கிறவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா அது நல்ல பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் வீட்டில் 2 நாளாக சில நாட்களாக இருந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் தேவையில்லாமல் தொலைக்கூட போட்டு சண்டையை போட்டு சண்டையை வீணாக்காதீங்க. உறவில் ஸ்டேபிளாக கொண்டு போகிறதுக்கு பார்த்துக்கிறது நல்லது. கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்குங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று செலவுகள் காலையிலையும் சரி மாலையிலையும் சரி இருக்கத்தான் செய்யும். பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது. தினசரி தேவைகளே உங்களால் பூர்த்தி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி செலவை கண்காணிங்க. வீண் விரயங்களோ பண இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வலி ஏற்படலாம். பல் தொற்று ஏற்படுற மாதிரி இருக்குது. சாப்பாட்டில் கவனமாக இருக்கிறது நல்லது. தலை சுற்றல் உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்று நீங்கள் உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு உற்சாகமாக ஆரம்பித்து உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைகள் கவலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். தெளிவான சிந்தனைகளை கொண்டு போங்க. நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் சூழ்நிலைகளை கையாளுறது நல்லது. உங்ககிட்டயே கொஞ்சம் சுறுசுறுப்பும் சோர்வும் இருக்கிற மாதிரி இருக்குது. சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்குது. வேலையில் தேவையில்லாத டென்ஷன்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க விஷயத்தில் அடுத்தவங்க வீண் பேச்சுக்கு தலையிடாதீங்க. நீங்கள் பேர் கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. இன்று காலையில் நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்குது. அதே போலவே நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. எந்த ஒரு முக்கிய முடிவாக எடுக்கிறதா இருந்தாலும் பகலுக்குள்ளே எடுத்துறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வேலையில் கண்டிப்பாக செய்கிற செயல்கள் காரியங்களில் உறுதியோடு செயல்பட்டிங்கன்னா
நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும். எளிமையாக ஈஸியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிகளோட ஆதரவை பெறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று துணைக்கிட்ட அன்பாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா காலையில் இருந்த சந்தோஷம் மாலையில் உங்களோட மனசில் ஏற்படும் மனநிலை மாறுபாடு காரணமாக தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறவில் அன்பு மலர்ற மாதிரி பாருங்க. மாலையில் கொஞ்சம் புரிதல் இருக்கிற மாதிரி இருங்க. கோவப்படுத்தாதீங்க, கோவப்படாதீங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு மாலையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இல்லைன்னா அமைதியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மியாக இருக்குது. எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு முதலீடும் இன்று செய்யாமல் இருக்கிறது நல்லது. பண வரவு கவனம். ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் 2வது ராசியாக மகிழ்ச்சி தரவும் அதே நேரங்களில் உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம் உறுதி எல்லாமே நாள் முழுக்க சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் உறுதியோடு செய்வீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலனை தரும். உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை உறுதி உற்சாகம் எல்லாமே நாள் முழுக்க சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த காரியத்தையும் மன மகிழ்ச்சியோட ஈடுபடுவீங்க. பசங்க இன்று ஆதரவாக இருப்பாங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். உடல் ஆரோக்கியம் சீராகும். வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்குது. உங்கள் செயல்களை சுமூகமாக நடத்துறதுல நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். உங்களோட ஆர்வத்தை மேம்படுத்தும் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. அதே நேரங்களில் சுபகாரியம் பேச்சுவார்த்தைகளில் முடிவுக்கு வரும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட செயல்களுக்கும் உங்களோட பணிக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்குது. கடினமான வேலைகளை கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாள் சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தரமான நேரத்தை செலவு பண்ணுவீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்தும். அன்பு பரிமாறிக்கொள்றதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. காதலர்கள் இன்று ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஊக்கத்தொகை வகையில் பணவரவு இருக்குது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை உணர்வு காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமும் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி. இன்று உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளோடு ஆரம்பித்தாலும் சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் நாள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் காலையில் கொஞ்சம் பதட்டங்கள் இருக்குது. அந்த நேரங்களில் உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. கூட வேலை செய்கிறவங்க கூட அனுசரித்து போகிறது நல்லது. மற்றபடி மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு அனுகூலமான பலனை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று குடும்பத்தில் சுப செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் இருந்த இடையூறுகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். சேமிப்பு உயரும். வேலையில் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும். இன்று காலையில் இருக்கிற பதட்டம் காரணமாக கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்கள் இருக்குது. அதெல்லாம் தெளிவாக அமைதியாக கொண்டு போயிடுங்க. ஜாலியாக நாளை கொண்டு போங்க. மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேட்கறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட தொழிலில் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக செய்வீங்க. சில புத்திசாலித்தனமாகவும் சில நேரங்களில் புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல ஒரு லாபம் பெற விதமாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று கொஞ்சம் செலவுகள் இருக்குது. உறவுகளுக்குள்ள கொஞ்சம் பிணைப்புகள் இருக்குது. வேலையிலையும் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் கொஞ்சம் காலையில் நெகட்டிவான எண்ணங்கள் இருக்குது. அதை துணைக்கிட்ட காட்டாதீங்க. கண்டிப்பாக மதியத்துக்கு வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அன்பான தருணங்களை மதியத்துக்கு மேலே பகிர்ந்துக்கிறது நல்லது. காதலர்கள் மதியத்துக்கு மேலே சந்திக்கிறது உங்களுக்கு நல்லது. சில உணர்வுபூர்வமான பிரச்சனைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் காலையில் கொஞ்சம் பணத்தை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். எதிர்பாராத தனவரவு மாலையில் இருக்குது. மாலையில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. காலையில் கொஞ்சம்
இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா நேத்து இருந்தத விட இன்று நாள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் பதட்டங்களும், கலக்கங்களும் இருக்கத்தான் செய்யுது. நாள சுமூகமா கொண்டு போறதுக்கும், உறவுகளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கொண்டு போறதுக்கும் அமைதியும், பொறுமையும், நிதானம் தேவை. வார்த்தைகள்ல பார்த்து பேசுங்க. யார் கூடயும் தேவையில்லாத கோவமோ, எரிச்சலோ பார்க்காதீங்க. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. இன்று உங்களோட கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் பலவீனமா இருக்கிற மாதிரி இருக்கும். எடுக்கிற காரியங்கள முடிக்கிறதுல தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல உள்ளவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் சாதக பலன் தாமதமா தான் கிடைக்கும். பதட்டப்படாதீங்க. வேலை விஷயமா பயணங்கள்ல ரொம்பவே கவனம் தேவை. இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள்லாம் எதிர்பார்த்து நாளை கொண்டு போகாதீங்க. வழக்கமான செயல்களை செய்யறதுல கூட கொஞ்சம் கடினமான நிலை தோன்றும். எல்லா விஷயத்திலையும் கடின முயற்சியும், கடின உழைப்பும் அவசியமா தேவைப்படுது. நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துட்டா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட வேலைகளை பொறுமையா செய்ய வேண்டியது அவசியம். கூட வேலை செய்றவங்களோட அமைதியா பார்த்து பேசி பழகுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட உணர்வுபூர்வமா பழகுங்க. பிரச்சனைகளை பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட மனநிலையும் கட்டுப்பாட்டை இழக்காம பார்த்துக்கிறது நல்லது. காதலர்களுக்கு இது ஏற்ற ஒரு நாளா கிடையாது. அமைதியா விட்டு கொடுத்து போறதும், சூழ்நிலைகளை கேஷுவலா எடுத்துட்டு போறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. தேவையில்லாத செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. வே பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகளை நிர்வகிக்க ரொம்பவே கடினம். பணத்தை விரயமாகாமல் பார்த்துக்குங்க. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, விரயம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம். அஜீரண கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. காரமான எண்ணெய் வகைகளை தவிர்த்துடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உற்சாகமா ஆரம்பிச்சு கொஞ்சம் கவலைகளோட முடியிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் மன வருத்தங்கள், மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத வலிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க. பொறுமையா சூழ்நிலைகளை கையாளுங்க. உறவினர்கள் வருகையால இல்லத்துல கொஞ்சம் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்கு. பசங்க பொறுப்போட நடந்துக்குவாங்க. இதெல்லாம் காலையில நல்லா இருக்கும். வெளியூர் பயணங்களால அனுகூலமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கூட பிறந்தவங்க கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலையில கூட வேலை செய்றவங்களோட சுமூக உறவு தேவைப்படுது. இன்று நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கலவையான பலன்கள். ஆரோக்கியமா ஆரம்பிச்சு பிரச்சனைகளை போற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உறுதியாகவும் இருந்து நாளை கொண்டு போறது நல்லது. முக்கிய முடிவுகள் எதுவா இருந்தாலும் காலையிலேயே எடுத்துறது நல்லது. பகலுக்கு மேல எடுக்காம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பாராட்டெல்லாம் பெறறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் காலையில இருக்கு. சில சூழ்நிலைகள் காரணமா மதியத்துக்கு மேல உங்களோட தொழில்ல கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. யார் கூடயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் அனுபவிச்சுறது நல்லது. ஏன்னா மாலையில உங்களோட மாறுபடும் மனநிலை கொஞ்சம் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அந்த நேரங்கள்ல தொணக்கூட அமைதியாகவும் நிதானமாகவும் பேசி பழகிறது நல்லது. நட்பா இருங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. காதலர்கள் மதியத்துக்கு மேல சந்திக்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு இருந்தது, செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். அதே எதிர்பாராத விதமா மதியத்துக்கு மேல வீண் விரயங்களோ, எதிர்பாராத செலவுகளோ, மருத்துவ செலவுகளோ ஏற்படலாம். அதனால பணத்தை கவனமா கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கு. ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கு. மதியத்துக்கு மேல எதிர்மறை எண்ணங்கள் பாதிப்பாக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்துல கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் பதட்டத்தோட ஆரம்பிச்சு மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் உற்சாகத்தோட நாள் முடியும். நாளை இனிமையாகவும் கொண்டு போகிறதுக்கு காலையிலேருந்து ரெடியாக இருங்க. இருக்கிற பிரச்சனைகள்லாம் பெருசாக ஆக்காதீங்க. காலையில் இருக்கிற பொறுமையும் நிதானம் நல்ல ஒரு மதியத்துக்கு மேலே மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். சிறப்பான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காலையில் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் தொழிலில். அதே நேரங்களில் செலவுகளை சமாளிக்க கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கும். மதியத்துக்கு மேல நல்ல ஒரு பணவரவு இருக்க வாய்ப்பு இருக்கு. நண்பர்களோட உதவியால சிக்கல்களை குறைக்கலாம். அதே நேரம் உங்களோட புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரோட ஆதரவு ஏற்படும். எல்லா விஷயத்திலையும் நிதானம் தேவை. இன்று கொஞ்சம் கட்டுப்பாட்டை மீறும் சூழ்நிலைகள் காலையில இருக்கு. நீங்க அதுல இருந்து நன்மை பெற முயற்சி செய்யலாம். உறுதியும்
திட்டமிடலும் இருந்தால் நாள் உங்களுக்கு சாதகமாகவே எல்லா விஷயத்திலும் இருக்குது. மதியத்துக்கு மேலே மகிழ்ச்சியான தருணங்கள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல முடிவுகள் ஏற்படும். அது நல்ல ஒரு நிறைவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை ஈஸியாக முடிக்கிற மாதிரி இல்லை, நிறைய வேலைகள் இருக்குது, எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிங்கன்னா அது சிறப்பாகவும் மாலையில் நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்களோட வேலைகளை மதியத்துக்கு மேலே செய்யலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க மனசுல காலையில இருக்கிற பொறுப்புகள் காரணமா தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயமும் காலையில பெருசா வாக்குவாதம் விவாதம்லாம் பண்ணாதீங்க, அமைதியா இருங்க. மதியத்துக்கு மேல இனிமையான தருணங்களை அனுபவிக்க தயாரா இருக்கிறது நல்லது. காதலர்களும் மதியத்துக்கு மேல சந்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமா பணம் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு தவறான முடிவும் பண விஷயமா எடுக்காதீங்க. முதலீடுகள் செய்யாம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை ரிலாக்ஸாக காலையில் ஓய்வு எடுத்தீங்கன்னா மாலையில் உற்சாகமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கலவையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்புகள் காரணமாக பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வார்த்தைகளில் நிதானம் தேவை. அதே நேரம் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. உறவுகளுக்குள்ள பார்த்து பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று பசங்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்தாலும் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையலாம். அதே நேரம் பண விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. வேலையில எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு. வெளியில இருந்து வர வேண்டிய தொகை காலையிலேயே வந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும். இன்று நாளை பொறுத்தளவுக்கு மதியத்துக்கு மேல கொஞ்சம் சாதகமா இல்லை. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களை முன்னேற விடாமல் அது தடுக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட செயல்களில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களோட வேலைகளை திறமையா செய்ய முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலை மனநிலை காரணமா மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் காரணமா வேலையில ஈடுபாடு இல்லாம இருப்பீங்க. அது வேலைகள்ல நிலுவையில நிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முக்கியமான வேலைகளை திட்டமிட்டு முன்னுரிமைப்படுத்தி முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட இனிமையான உறவு காணப்படாது. தேவையில்லாத காரணங்களுக்காக வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சூழ்நிலைகளை பாருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட மனநிலையோ தன்னிலையோ இழக்காம பார்த்துக்கிறது நல்லது. வாக்குவாதங்கள் செய்யாதீங்க. வார்த்தைகள்ல நிதானம் தேவை. நாள் முழுக்க கொஞ்சம் தொணக்கிட்ட பொறுமையாகவும் நிதானமும் இருக்கிறது. காதலர்கள் இன்று சந்திக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவு இருக்கு, ஆனால் செலவுகள் ரெட்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தலைன்னா வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கு. பசங்களால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் மற்றும் தொடைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. அமைதியாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்திலிருந்து பாதுகாப்பு இல்லாத உணர்வுகளில் இருந்து கொஞ்சம் தெளிவுகள் பிறக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கலவையான பலன்கள் தான் தரக்கூடிய விதமாக தான் இருக்குது. நாளை கொஞ்சம் நிதானமாக கொண்டு போங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களோட அவசரப்பட்டு உங்களோட மனநிலையை கட்டுக்குள்ளே வைக்காமல் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளை பொறுமையாகவும் நிதானமாகவும் கொண்டு போகிறது நல்லது. உறவினர்கள் கூட பேச்சில் பொறுமை ரொம்பவே இருக்கணும். பசங்க வகையில் சில மனக்கவலைகள் ஏற்படும். தொழில் விஷயமா பொருளாதார நிலை கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளை அனுசரித்து போனதா நல்லது. தொழில் செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்க. இன்று உங்களுக்கு பதட்டமான நாளாக தான் இருக்குது. பாட்டு கேட்கறது, சினிமாவுக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் உங்களுக்கு ஆறுதலை தேடலாம். அடுத்தவங்க மூலிமா நீங்கள் தவிர்க்கப்படுறதா உணரக்கூடிய நாளாக இருக்குது. தனிமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மனசில் ஒரு வெறுமை இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மேலதிகாரிகளோட அங்கீகாரமோ கூட கஸ்டமர்களோட அங்கீகாரமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது சற்று ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கடினமாக உழைச்சாலும் நல்ல பேர் கிடைக்காது. திருப்தி இல்லாத ஒரு நாளாக இருக்குது. மனசை அமைதியாக வச்சுட்டு உங்களோட கடமையை மட்டும் செய்யுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற மனக்குழப்பங்கள் காரணமாக தனக்கிட்ட உறவு பாதிக்கிற மாதிரி இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு புரிதல் குறையாம பார்த்துக்குங்க. விட்டு கொடுத்து போங்க. உங்களோட மனநிலையை வெளிப்படையாக தனக்கிட்ட மனசு விட்டு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆறுதலாகவும் உறுதுணையாகவும் இருப்பாங்க. இது காதலர்களுக்கும் பொருந்தும். பணம்
நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பண நஷ்டத்துக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத செலவுகள் காலையில இருக்கலாம். விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாலையில கொஞ்சம் நினைச்ச மாதிரி பணம் ஏற்படும். காலையில பணம் விஷயமா எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகுல கொஞ்சம் விரைப்புத்தன்மை, கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் ஆரம்பிச்சு கொஞ்சம் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் முடிக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட மனநிலை மாற்றங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தலாம். சில சூழ்நிலைகளை நடக்கிற மாற்றங்களை பக்குவமா அக்செப்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மத்தியானத்துக்கு மேல உங்களோட மனநிலையை கட்டுப்பாட்டை இழக்காம பார்த்துக்கிறது நல்லது. பசங்களால இன்று காலையிலலாம் குடும்பத்துல மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். பண வரவு நல்லாவே தான் இருக்கு. புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள் எதுவா இருந்தாலும் காலையிலேயே முடிச்சிருங்க. வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி, புதிய வாய்ப்புகள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வழியில கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளை பொறுத்தளவுக்கு கலவையான பலன்கள். காலையில இருந்த உற்சாகம் மாலையில இருக்காது. உறுதியா இருக்க வேண்டியதும் தன்னம்பிக்கையோடையும் நாளை கொண்டு போறது நல்லது. உங்ககிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் பய உணர்வையும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தெரிகிற மாதிரி தான் இருக்கு. காலையிலலாம் நல்ல ஒரு தொழிலில் லாபம் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிற மாதிரி இருக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணீங்கன்னா மாலையிலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் பக்குவமாக ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுங்க. பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இணக்கமான உணர்வு. காலையிலேயே ஒன்றா வெளியில் போயிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. நல்ல ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது. ஆனால் மதியத்துக்கு மேலே உங்கள் மனசில் இருக்க பாதுகாப்பு இல்லாத உணர்வு காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் பணம் இருக்குன்னு செலவு பண்ணிடாதீங்க. எதிர்பாராத செலவுகள் மாலையில் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் பணத்தில் கவனமாக கையாள வேண்டியதும் திட்டமிட்டு செலவு செய்கிறதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத கொஞ்சம் பதட்டம், மனக்குழப்பம், பாதுகாப்பு இல்லாத உணர்வுகள் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு. கவனம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்க, நீண்ட நாளாக இந்த சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட ஆதரவு இல்லாமல் இத்தனை நாள் இந்த வீடியோ சேனல் போய்கிட்டு இருக்காது. இப்போது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவில் வந்தீங்கன்னா உங்களுக்கான சுயஜாதக பலன் இலவசமாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெய்லியும் 3 மணிக்குலேருந்து 4 மணிக்குள்ளே லைவில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பயன்படுத்திக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதனால் சில பயனடைறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட நன்றிகள் சொல்லுவாங்க. உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு கேள்வியும் கேளுங்க. அதுக்குண்டான பலனையும் நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுறேன். இப்போது சேனலில் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது இந்த வீடியோ உங்களால் சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்காக உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள், ஜாலியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள்.